இதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், ஒரு ட்ரெய்லர்லயே தூக்கிட்டாங்க மணியும் அவரும் சேர்ந்து. அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள், பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்கால படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது, அது 20 வருஷம் முன்னாடியே எழுந்திருக்க வேண்டியது. மருதநாயகம் அதோடைய சினிமாட்டோகிராஃபர் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் என்ற பெருமை, அது பாதியில விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு. ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதில் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக. அது தெரியும், படத்துல பார்த்தா பேசுவாங்க. அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன். அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும். நானும் சினிமா விமர்சகன் தான், நானும் சினிமா ரசிகன் தான். நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வியாபாரம் வெற்றி பெறணும், அதெல்லாம் ஓகே. என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அதான் ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களுடன் பேசிக்கொண்டோம். நாங்க செட்டில் இருக்கும்போது மணி சார் ஆகட்டும், நடுவுல போய் பேச டைம் இருக்காது. அதுவும் டெக்னீஷியன்ஸ் அதுக்கு நடுவில் நாங்க பேசுறது கூட அரட்டையா இருக்காது. லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பத்தியா இருக்கும், வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பத்தியா இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கணும். இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமவேதே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அது எனக்கு கிடைத்தது, ராஜ்கமலுக்கு கிடைத்தது. ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல்ங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணிரத்னம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க. ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 50 படம் பண்ணியிருப்பாரு அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கு நிஜமாவே 100-200 படம் பண்ணவங்கெல்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்காக, மணி சார் கூட ஒர்க் பண்ணுங்கிற சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் வந்தாங்க. சம்பளம் 2ஆம் பட்சம் தான் அவங்களுக்கு. இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறதுனால சொல்றேன். நாம வையாபுரி மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்க கண்டெடுத்தவர். அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த போது நாங்க கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவர். இன்னைக்கு அவர் எங்க கூடயே உட்கார்ந்து சீட்டு கிடைச்சாச்சு, உட்கார்ந்துடணும். அது ரொம்ப கஷ்டம். அந்த நிலையிலிருந்து வந்த அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு இங்க ஜோஜோ இல்ல, இப்ப இந்த முன் வரிசையில் அமர்ந்திருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான். அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி நான் பேசுறேன். ஏன்னா இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும். அவர்கள் திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த விழாவில் உங்களுடன் பேசுகிறேன். மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். நன்றி, வணக்கம்.